அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் தக்காளி, பெரிய தக்காளி இருந்துச்சா பாதி தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், 2-3 புதினா இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 2-3 பீஸ் தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை காய வச்சுக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் பிரியாணி இலை, கல்பாசி கொஞ்சம், ஒரே ஒரு பீஸ் பட்டை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, இந்தளவுக்கு வதங்கினா போதும். அது கூட அந்த பாதி தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2-3 புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்தளவு கொதிக்க விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டோம்னா நம்மளோட சால்னா ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.